T20 World Cup 42nd மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து கடையில் 20 ஜூன் 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து குரூப் ஸ்டேஜில் மோத போகிறாங்க. குரூப் ஸ்டேஜில் இந்த ரெண்டு டீமும் ஃபேவர் அந்த குரூப்பில் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அதில் யார் அட்வான்டேஜ் எடுத்துக்க போகிறா இந்த மேட்ச்சில்? வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியஸில் 4 in a row வேர்ல்ட் கப்பில் ஜெயிச்சிருக்காங்க. வேர்ல்ட் கப்பில் அவங்க 4 in a row அப்படின்னு ஜெயிச்சதே கிடையாது. முதல் முறையாக அதை பண்ணியிருக்காங்க. 3 in a row அப்படின்னு ஜெயிக்கும்போது கூட சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. 2 time சாம்பியன். இன்னொரு பக்கம் இங்கிலாந்தும் 2 time சாம்பியன். ரெண்டு டீமுமே அதிரடியை கையில் வச்சுருக்க டீம்ஸு. அதிரடியை கையில் வச்சுருந்தா சாம்பியன் ஆகலாம் அப்படின்னு, T20 சாம்பியன் ஆகலாம் அப்படின்னு அந்த ரெண்டு டீம் சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. மற்ற எல்லா டீம்ஸும் ஒரு டைம் அப்படின்ற மாதிரி தான் அதிகபட்சமாக இருந்திருக்காங்க அப்படின்றதையும் மைண்ட் பண்ணிக்கிங்க. இங்கிலாந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க? குரூப் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதான் நம்ம பார்த்தோம். சூப்பர் 8க்கு வந்திருக்காங்க அப்படின்னா கூட குரூப் ஸ்டேஜில் ஆஸ்திரேலியா உங்களை ஹோல்டுலேயே வச்சுருந்தாங்க. ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் உள்ளே வந்துட்டாங்க 3 மேட்ச் ஜெயிச்சு அப்படின்னா கூட ஸ்காட்லாந்துக்கு எகென்ஸ்டாக ஆஸ்திரேலியா கொஞ்சம் கேமை விட்ட மாதிரியும் சில நேரங்களில் ஷோ பண்ணாங்க. ஏன்னா ரன்ஸ் நிறையா ஸ்காட்லாந்துக்கு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் ஆரம்பத்திலே விக்கெட்ஸை விட்டு ரன் அடிக்க முடியாது அப்படின்ற சூழல்லையும் இருந்தாங்க. ஒரு இடத்துல ஸ்டோய்னிஸோட அதிரடி பேட்டிங் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சுது, இங்கிலாந்தை உள்ளே வர வச்சுது. அப்படி தான் பார்த்தோம். எனிவே இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க இங்கிலாந்து அகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸு. இங்கிலாந்து ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸை சில நேரங்களில் பயங்கரமாக சுருட்டி பார்த்துருக்கோம். வேர்ல்ட் கப் ஸ்டேஜில் போன சீசனில் அது மாதிரி நடந்தது. இந்த சீசனில் அதுக்கு பழிவாங்கும் விதமாக வெஸ்ட் இண்டீஸ் நடந்துப்பாங்களா பார்க்கலாம். சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கும். அட்எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, கேம்ஸ் இருக்குது. குறிப்பாக உங்களோட ப்ரெடிக்ஷன் இதில் கொடுக்கலாம். இந்த பர்டிகுலர் டீம் ஜெயிக்கும் பெட் பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் பிளேயர் 50 அடிப்பாங்க பெட் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் பிளேயர் 2+ விக்கெட் எடுப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உள்ளே போங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் கொடுக்கறது மூலமாக உங்களோட ஏர்னிங்ஸை பெருக்கிக்க முடியும். அந்த வாய்ப்பை 11 கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான மினி லீக்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைவான லாபம். அதையுமே பண்ணுது. 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டேரன் சாமி கிரிக்கெட் கிரவுண்ட் செயின்ட் லூசியாவில் தான் இந்த மேட்ச்சு. மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட். இந்தியா டைமுக்கு 6 AM, அவங்களோட டைம் 8:30 PM நைட் மேட்ச்சு. 21 மேட்சஸில் 11 பேட் ஃபஸ்ட்டு, 10 சேசிங்கு. இங்கே பேட் ஃபஸ்ட்டாக சேசிங்கா அப்படின்னா சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டியூ ஃபேக்டர் சின்னதாக கன்சிடரபுளாக இருக்குது. இந்த ரெயின் க்ளவுட் இந்த மாதிரி ஒரு விஷயம் சில நேரங்களில் டியூ இல்லாமல் இருக்குது. அது குறைவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லேட்டராக சில்னஸ் ஆடாக பேட்டு கொஞ்சம் எளிதாக வர ஃபீல் தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டு டீமுமே பலம் வாய்ந்த டீமாக இருக்குது. ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸு, இன்னொரு பக்கம் இங்கிலாந்து. ரெண்டு டீமுக்குமே மைனஸ்ன்னு சொன்னால் ஸ்பின்னர்ஸ் ஆடுற அந்த ஒரு விஷயந்தான். பட் ஓரளவுக்கு இங்கிலாந்து பிளேயர்ஸ் நிறைய ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸு ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு ஸ்பின் யூனிட்டை காலி பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காங்க. குறிப்பாக 100க்கு மேலே ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை தேடித்தரும்னு சொல்லலாம். இப்போதைக்கு வெஸ்ட் இண்டீஸோட ஸ்பின் யூனிட்டில் குறிப்பாக குடகேஸ் மோட்டி, அகில் ஹுசைன் 2 பேருமே கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையிலுமே வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். ஸ்லைட் டச்சு இங்கிலாந்துக்கு இருக்குது, நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்தவரை இந்த டாப் பிளேயர்ஸ் ஓரளவுக்கு டெடிகேட்டிவாக விளையாட முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. பட்லர் ஸ்டடி பண்ணி போக முடியும். கிளிப்சால்ட் குயிக்காக ஆடுவார். அதுக்கப்புறம் ஜானி பெஸ்டாக ஸ்டடி பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஹாரி ப்ரூக் மிடில் இருக்கார். அதுக்கப்புறம் மொயின் அலி. இந்த மாதிரி அவங்களோட லைனப் இருக்குது. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் குயிக்காக ஆட முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்டில் இங்கிலாந்துக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் சைடு அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கொடுக்குற பிளேயர்னு யோசிக்க முடியல. எல்லாருமே அதிரடியை ஷோ பண்ணுறதுனால சில நேரங்கள் அது மைனஸாக போயிருக்கு. குறிப்பாக இங்கிலாந்து கேட்குறா வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் கப்பில் சில நேரங்களில் தடுமாறியும் இருக்காங்க. இதெல்லாம் மைண்ட் பண்ணி தான் ஒரு ஸ்லைட் எட்ஜு இங்கிலாந்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ரீசெண்ட் டேஸில் நிறைய ஸ்கோர்ஸை கொடுத்துட்ருக்கு. ஒரு பக்கம் ஸ்கோர்ஸ் எல்லாம் மற்ற கிரவுண்ட்ஸில் ட்ரையாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டு நல்ல ஸ்கோர்ஸ் கொடுக்குறது அப்படின்ற வகையில் டெஃபினட்டாக எதிர்பார்த்து போகலாம். ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ட்ராக் அப்படின்ற மாதிரி. வெஸ்ட் இண்டீஸு ஒரு மாற்றம் செய்வாங்கன்னு தோணுது. ரோஸ்டன் சேஸ் மறுபடியும் உள்ள ஒரு பவுலிங் பேஸில் தேவைப்படும் அப்படிங்கிற ஆங்கிளில் சாய் ஹோப்பை வெளியில் தள்ளிட்டு ரோஸ்டன் சேஸ் அந்த இடத்துல வரலாம். போன மேட்ச்சு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சாய் ஹோப்புக்கு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் மெக்கே செட்டில் ஆகிட்டார்.
செப்பர்டு அவரோட பர்சனல் ரீசன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதுனால அவர் போனார். மெக்கே வந்தார், வேறு லெவல் பவுலிங் கொடுத்தாரு. அதனால் மெக்கேவை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் யோசிக்கப்படுது. அல்ஜாரி ஜோசப் டெஸ்ட் லென்த்தே வீசிட்டு இருக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ ஒரு பாயிண்டில் ஜோசப்பை வெளியில் எடுத்துட்டு ஜெப்பர்டை உள்ளே கொண்டு வருவாங்க. ஜோசப்போட எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறத விரும்புகிறாங்க. சில டீம்ஸுக்கு எகென்ஸ்டாக பெரிய ஆயுதமாக அதை பயன்படுத்தலாம். அந்த பேஸில் அல்ஜாரி ஜோசப்பை தொடர்ந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு தான் தோணுதுனால செப்பர்டுக்கான வாய்ப்பு குறைவு. பாசிபிளாக இன்னொரு மேட்ச் ரெஸ்ட்டு கூட விட்டுட்டு போகலாம். இல்லை செப்பர்டு உள்ள வந்துட்டு மெக்கே ஆஸ் யூஸ்வல் வெளியில் வைப்போம், ஃபஸ்ட்டு பிளான்லேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி மெக்கையை வெளியில் தள்ளலாம். சார்லஸ் கிங்கை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே அந்தளவுக்கு டச்சில் இருக்க ஃபீல் இல்லை. சார்லஸ் போன மேட்ச்சு ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டார் அப்படின்னா கூட நிறைய எட்ஜஸில் தான் போச்சு. அந்தளவுக்கு அவரோட ரெகுலரான ஷார்ட் மேக்கிங்கில் போகலை, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பிரெண்டன் கிங்கும் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கார். பூரனோட ஃபார்ம் சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு. ரோஸ்ட் அண்ட் சேஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. குறிப்பாக இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி பவுலிங் பேஸ்லேயும் அதே நேரத்தில் பேட்டிங் பேஸ்லேயும் வைக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது, இவருக்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் கான்ஃபிடண்ட்டாக பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுற சேஸை ரீசெண்ட் டேஸில் பார்க்குறது இல்லை. ரோமன் போல் ஓகேன்னு சொல்லலாம். சில நேரங்களில் ஸ்பின்னர் பேஸில் தடுமாற்றம் இருக்கும். ரூதர்ஃபோர்டு மிடில் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு, ஆனால் ரொம்ப லேட்டாக வரதுனால ஸ்மால் லீக் லெவலில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. கிராண்ட் லீக்கில் டீசன்ட் பிளேயர். ஆண்ட்ரூ ரசல், அகில் ஹுசைன் அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. ஆண்ட்ரூ ரசலோட மசில் பவர் நமக்கு நல்லா தெரியும். பவுலிங் பேஸ்லேயும் ஒரு கான்ஃபிடென்ட். குறிப்பாக செப்பர்டு இல்லை, மெக்கையை மட்டும் போகிறாங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் பவுலிங் பேஸ்லேயும் யோசிக்கிற மாதிரி. ரோஸ்டன் சேஸ் இல்லாமல் சாய்கோப்படியே போனாங்கன்னா அப்போ ரசலுக்கான ஓவர்ஸ் அதிகமாக இருக்கும். அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. பேட்டிங் பேஸில் சில நேரங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த ப்ரொமோஷன் லெவலில் பெருசாக யோசிக்க தேவையில்லை. பட் டீசன்ட் பேட்டர், அதில் டவுட்டே இல்லை. அல்ஜாரி ஜோசப் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது அவரோட வெல்த்தாக இருந்தாலும் ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது டெஸ்ட் லென்த் நிறைய வீசுகிறாரோ, யார்கரை கொஞ்சம் குறைவாக வீசுகிறாரோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. குடகேஸ் மோட்டி சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. அண்டர் ரேட்டடாக பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகில் ஹுசைன் இருக்கிறதுனால இவர் எடுக்காமே இருந்தாங்க. இந்த சீரியஸில் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் சக்ஸஸ் இந்த டீமுக்கு கிடச்சிருக்கு. இவர் இருக்கிறது மிடில் பயங்கரமாக விக்கெட்டில் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து பெரிய பாசிட்டிவ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஓபன் மெக்கே போன மேட்ச்சில் சூப்பர் பவுலிங் கொடுத்தாரு. ரமாரி ஜபர், சாய் ஹோப்பு, சமர் ஜோசப் அண்ட் ஹெட்மேர் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி பெஞ்ச்லேயே தொடருவாங்க. இங்கிலாந்து போன மேட்ச்சில் சில மாற்றங்கள் செஞ்சாங்க. கிறிஸ் ஜோர்டானை உள்ளே கொண்டு வந்தாங்க, சாம் கரனை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் இந்த மேட்ச்சில் வெளியில் வருவாங்கன்னு தோணுது. வில் ஜாக்ஸ் மறுபடியும் உள்ளே வந்துடுவார். அதே மாதிரி பாட்டமில் மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரா பேஸை விரும்பலாம். இல்லை டைமென்ஷன் இதெல்லாம் யோசிச்சா டெஃபினட்டாக கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். சாம் கரன் ஜோர்டானை எடுத்துகிட்டு வந்தால், இன்னொரு பாயிண்டில் சாம் கரன் ஜோர்டானை உள்ளே கொண்டு வந்தால் பேட்டிங் பேஸில் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கலாம். அந்த பாயிண்டில் சாம் கரன் ஜோர்டான் உள்ளே வரலாம். வுட்டுக்கு பதிலாக சாம் கரனே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கலாம். வில் ஜாக்ஸ் கூட வெளியிலே இருக்கலாம். ஸோ போன மேட்சோட அந்த 11ஓட கண்டினியூ பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் கண்டிப்பாக அவங்களோட ப்ரைம் 11, இனிஷியல் 11 இப்படி தான் இருந்தது. மோஸ்ட்லி அதை எடுத்துகிட்டு போக தான் விரும்புவாங்க. அதை பார்க்கணும். பட்லர், சால்ட் ஓப்பன் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பு. 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பட்லர் சில நேரங்களில் டவுன் ஆகிறாரு, ஆனால் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. சால்ட்டு குயிக்கான ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அந்த இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டோடு இல்லை. வில் ஜாக்ஸோட அந்த ஃபார்ம் ஓகேன்னு சொன்னால் கூட இவர்கிட்டே அந்த கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியல. பைஸ்டாக கன்சிஸ்டன்ட் வச்சுருக்காரு, ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் டவுனாக இருக்குது. ஹாரி ப்ரூக்கு போன மேட்ச்சு செமையான ஒரு இன்னிங்ஸு, குயிக்கான ஒரு இன்னிங்ஸு. இதுதான் ஹாரி ப்ரூக்கு ஃபஸ்ட் பால்லேருந்து ஹிட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால அந்த அவுட்புட் பெருசாக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மேலே ஏது வர்றாரு, 1 டவுன் 2nd டவுன் ஸ்டேஜில் இருந்தாருன்னா டெஃபினட்டாக அவரோட சைன், அவரோட ஹிட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். லியாம் லிவிங்ஸ்டோன் ரொம்பவே லேட்டு, இவருமே மேலே வரும்போது தான் அவுட்புட் பெஸ்ட்டாக தெரியும். இங்கே வரதுனால யோசிக்கிற மாதிரி சில நேரங்களில் பவுலிங் பேஸ்லேயே நிறையெல்லாம் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன்னா மொயின் அலிக்கு ஓவர் நிறையா கொடுக்க பார்க்குறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீது, மார்குட்டு, டொப்லி அப்படிங்கிற மாதிரி பவுலர்ஸ் 4 பேர் ப்ராப்பராக இருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு பவுலருங்கிற மாதிரி தான் லியாம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி இப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கிறனால இவங்க கொஞ்சம் ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கிறது தான் போக வேண்டியது இருக்குது. அதில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எக்ஸ்ட்ரா பேஸு, பேட்டிங் பேஸ்லேயே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் இந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த்து யோசிக்க தேவையில்லை. ஆதில் ரஷீது டீசெண்டான பவுலிங், குறிப்பாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக அவரோட பவுலிங் டீசெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் கூகுளி பவுலர் ரஷீத் கானே நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் தான் யோசிக்கணும். மார்க்குட் எக்ஸ்ட்ரா பேஸு, ரீஸ்டப்ளியோட இனிஷியல் ஸ்விங், லேட்டர் பேஸில் அந்த வேரியேஷன் இருக்குது, பார்க்கலாம்.
வெஸ்ட் இண்டீஸு பேட்டிங் ஆட பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. ஒரு இடத்துல இனிஷியல் கொலாப்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அகில் ஹுசைனை மேலே ப்ரமோட் பண்ணி ஸ்டெடி கொடுக்க வைக்கலாம் ஆண்ட்ரூ ரசலுக்கு மேலே. அதே நேரத்தில் குயிக் ஆடணும் அப்படின்ற நோக்கத்தில் ஆண்ட்ரூ ரசலை எனி டைம் ப்ரமோட் பண்ணலாம். 16 ஓவர்ஸுக்கு அப்புறம் விக்கெட் விழுது, ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட்லேயே இருந்ததுன்னா ரூதர்ஃபோர்ட் பவல் அப்படிங்கிறத விட ரசல் மேலே வரலாம், அது பார்க்கணும். அண்டு இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். சாம் கரன், ஜோர்டான் இருக்காங்களா அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. பவுலிங் பேஸில் ரோஸ்டன் சேஸ் சாய்ஸ் தான் பெருசாக அவர் பக்கம் போக மாட்டாங்க, அதை பார்க்குறோம். அதே நேரத்தில் இங்கிலாந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக கஷ்டப்பட்டுருக்காங்க. பட்லர் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருக்காரு, அது ஓகே. பட் அதர் பிளேயர்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கிலாந்தோட ஓவரால் ரெக்கார்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் டெஃபினட்டாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஏற்கனவே ஃபார்மில் இருக்க அகில் ஹுசைன் மோட்டி சைன் ஆகலாம். அப்போ சேஸுக்கான ஓவர்ஸ் குறையும். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல அகில் ஹுசைன், ஜோசப் அண்டு ஒபின் மெக்கே, பாசிபிளாக குடுகீஸ் மோட்டியும் யோசிச்சுக்கலாம். ஸ்லாக் ஓவர் ரசல் அண்டு ஜோசப், மெக்கே சில நேரங்களில் நல்லா பண்ணியிருக்கார் எண்டு ஓவர்ஸில், அப்படி எதுவும் யோசிக்கிறாங்களா? இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 6 ஆப்ஷன் பவுலிங்கில் நம்ம ஏற்கனவே பேசணும். அதில் ஜாக்ஸும் இருந்தால் கூட அவரை பெருசாக யோசிக்கிறது கிடையாது. இங்கே ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல இந்த 4 ப்ராப்பர் பவுலர்ஸ் இருப்பாங்க. மொயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டோன் ஓவர்ஸை சாப்பிடுங்க. அந்த மொயின் அலி அதிகமான ஓவர்ஸ் வீச வாய்ப்பு. ஸ்லாகில் ரீஸ் டோப்லி அண்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர், சில நேரங்களில் ரேர்லி மார்க்குட்டியும் அந்த இடத்துல இருக்க வைக்கலாம். பிக் பேஸில் யோசிக்கும் போது ஹை பிக்கில் ரசல், பூரன், ஜோஸ் பட்லர் ஆப்வியஸாக அவங்க தான் இருப்பாங்க. இந்த நேம் பார்த்தாவே எல்லாருக்கும் பிக் பண்ண தோணும். இதில் போன மேட்ச்சில் டாப் பர்ஃபார்மராக ஒபின் மெக்கே இருந்தார், அப்புறம் மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது சில மேட்சஸ் விளையாடாததுனால பாயிண்ட் அடிப்படையில் குறைவாக இருக்கிறதுனால பிக் பண்ணாமல் இருக்காங்க. பாருங்கள், ரீஸ் டோப்லி விக்கெட் எடுக்காமல் இருக்கார், அந்த வகையில் அவரை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் விக்கெட் டேக்கிங் போல் சில நேரங்களில் பெருசாக பண்ண முடியும், அந்த குவாலிட்டியை விட்டு இருக்குது. ரோஸ்டன் சேஸு போன மேட்ச்சில் இல்லை, அந்த பேஸில் எடுக்காமல் இருக்காங்க. பாசிபிளாக அந்த மேட்ச் உள்ளே வந்துடுவார், இல்லை அந்த இடத்துல சாய் ஹோப் இருந்தால் எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ராக்கு பேட்டிங் ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. மார்க்குட்டோட எக்ஸ்ட்ரா பீஸ் நல்லாவே தெரியும், பட் போன மேட்ச் இல்லைங்கிறதுனால எடுக்காமல் இருக்காங்க. அவர் மறுபடியும் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு. சொந்த மைண்ட்லாம் வச்சுருந்தா ஓவராலாக இந்த காம்பினேஷன் கொஞ்சம் மாற்றம் செய்ய வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் சைடு நிறைய மாற்றம் செய்ய மாட்டாங்க. ரூதர்ஃபோர்டு செப்பர்டை வேணால் அந்த இடத்துல யோசிக்கலாம். மெக்கேவை வெளியில் எடுத்துகிட்டு மற்ற மாற்றங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. ரோஸ்டன் சேஸ் பாசிபிளாக ரிட்டர்ன் வரலாம், இல்லை சாய் ஹோப் வச்சு கண்டினியூ ஆகலாம். இந்த 2 விஷயந்தான். அதே இங்கே இங்கிலாந்து சைடுன்னு யோசிக்கும் போது இந்த ஃபாஸ்ட் பவுலர் பேஸில் சாம் கரன், ஜோர்டான் இவங்களாம் வர போகிறாங்களா, இல்லை ரொட்டேஷன் பேஸில் எதுவும் கொண்டு போக போகிறாங்களா, இந்த டீமுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஓகேவாக இருக்கும்? பேட்டிங் பேஸில் இந்த ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போனால் ஜோர்டான் அண்டு சாம் கரனே எடுத்துகிட்டு போகலான்னு யோசிக்கிறாங்களா, இல்லை ப்ராப்பராக ரன் கண்ட்ரோல் பண்ணுற பவுல் இந்த மேட்ச்சுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் போகிறாங்களா? இதெல்லாமே டீமை பொறுத்து இருக்குது. அதனால் அந்த டைமில் அதை டிசைட் பண்ணி இந்த ஜிஎல் பிக்கை யோசிச்சுக்குங்க. சேஃப் சாய்ஸு ஆண்ட்ரூ ரசல், நிக்கோலஸ் பூரன், ஜோஸ் பட்லர். ஆப்வியஸாக பட்லர், பூரன் க்ளவ் பாயிண்ட் கிடச்சி அதே நேரத்தில் பேட்டிங்கில் பயங்கரமாக பண்ண முடியும். இந்த ட்ராக் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த வகையில் இவங்க நல்லா பண்ண முடியும். ரசல் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே வச்சுருக்கனால டீசெண்டான சாய்ஸ், சேஃப் சாய்ஸாக யோசிக்கலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கிளிப்சால்ட்டு ரீசெண்டாக பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கறதில்ல, பட் இந்த மாதிரி ட்ராக்ஸில் பெருசாக பண்ண முடியும். குறிப்பாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக அவரோட நம்பர் நல்லாயிருக்கு. வெஸ்ட் இண்டீஸுக்குள்ளே அவர் நல்ல நம்பர் வச்சுருக்காரு. ஸோ அந்த இடத்துல கிளிப்சால்ட்டு ஓகே. மொயின் அலி பாசிபிளாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற இடத்துல 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வீசும்போது மொயின் அலியோட ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு இடம் பார்க்கணும். இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கும்போது சாம் கரனை அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் உள்ளே எடுத்துடலான்னு நினைக்கலாம். 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ வில் ஜாக்ஸ் இல்லைன்னா சாம் கரன் 1 டவுன் 2nd டவுன் ஸ்டேஜில் இறக்குனா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னு யோசிப்பாங்க. இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. அந்த டைமில் சாம் கரன் இருந்தால் இந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் கேப்டனாக ஸ்மால் லீக்கில் இல்லை கிராண்ட் லீக்கில், ஸ்மால் லீக்குங்கிறது ரிஸ்க்கான விஷயம், கிராண்ட் லீக்கில் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சுக்கோங்க. ரோஸ்டன் சேஸு டீசன்ட் சாய்ஸு, ஒரு ஸ்டெபிலிட்டி மிடில் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். பட் ரீசெண்டாக டவுனாக இருக்கார். ஒருவேளை அவருக்கான அந்த கான்ஃபிடென்ட் அந்த டேயில் கிடச்சிதுன்னா, விக்கெட் பேஸில் ஒரு விக்கெட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது பேட்டிங்லேயே ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பவுலர், குவாலிட்டி ஆல்ரவுண்டர் ரோஸ்டன் சேஸ். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் 3 பேர்த்தையும் ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில். டீம் பாருங்கள், விக்கெட் கீப்பர் 3 பேர்த்த எடுத்திருக்கேன். பட்லர் அண்ட் பூரனுக்கு இடையில் கேப்டன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காரு. வில் ஜாக்ஸு இந்த இடம் பார்த்துக்குங்க. அந்த டைமில்
நான் ஏற்கனவே போன மேட்ச்சில் இல்லைங்கிறனால அதை கண்டினியூ பண்ணலாம். சாம் கரனை உள்ளே கொண்டு வரலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் மேலே இருந்தால் பெட்டர். இந்த இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த மாதிரி ஆங்கிள் எதுவும் போகிறாங்களோ அப்போ வந்து நம்ம இங்கே ஒரு பேட்டர் எடுக்க வேண்டியதாக இருக்கும். பாசிபிளாக பிரெண்டன் கிங்கு இல்லை ஜானி பைஸ்டா இப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. இதில் ரசல், மெக்கே, அகில் ஹுசைன், மோட்டி இவங்க பார்க்கணும். அதே நேரத்தில் இன்னும் 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், மொயின் அலி, சாம் கரன் அப்படி ஆட் ஆகிற மாதிரி இருந்தால், லேட்டர் பேஸில் மோட்டியோட அவுட்புட் எப்படி இருக்க போகுது? 2 பேருமே ஸ்பின்னரை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி விளையாடுவாங்க அப்படின்ற அந்த இடத்துல மோட்டி எப்படி அவுட்புட் கொடுக்க போகிறார்? அந்த மாதிரி இடத்துல மோட்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போகலாம். பட் ரிஸ்க்கு தான். ஏன்னா நல்ல அவுட்புட் கொடுத்துட்ருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டாகவும் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுக்க முடியுது அப்படிங்கிற இடத்துல ரிஸ்க்கு தான். இருந்தால் கூட நமக்கு பாயிண்ட் அடிப்படையிலும் பெட்டராக பண்ணுற ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம், மோட்டி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் வேணால் யோசிங்க. ஆதில் ரசீத் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிற இடத்துல எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால் எண்டோரில் யார் வீசுறா அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மொயின் அலி பாசிபிளாக ப்ரொமோஷன் பேஸில் மேலே வர வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் கொஞ்சம் அவுட்புட், பவுலிங் பேஸில் கூட ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சா மொயின் அலி டீசன்ட் சாய்ஸ். இதனால் இப்படி ஒரு டீம் எடுத்திருக்கேன். ஆன் டைமில் என்ன மாதிரி காம்பினேஷன் கொடுக்க போகிறாங்க, சூப்பர் 8க்குள்ளே எப்படி உள்ளே வர போகிறாங்க, இங்கிலாந்தாக இருக்கட்டும் வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும் சில மாற்றங்கள் செஞ்சு தான் வர போகிறாங்க, அதில் டவுட்டே இல்லை. அந்த காம்பினேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டீமை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.